ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2026 ஒரு ஸ்பானிஷ் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே இப்போ ரீசெண்டாக வெளியாக இருக்கிற த ட்ரூத்தர்ஸ். இப்போ அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் ரூத். இவங்க பேசிக்காக ஒரு பப்பு மாதிரி பார் மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க பெர்லினில் இருக்காங்க. இப்போது ஆக்சுவலாக இவங்க ஸ்பெயினை சேர்ந்த ஒரு நபர் தான். இவங்களுடைய அப்பா அம்மா எல்லாரும் ஸ்பெயினில் தான் இருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பாவுடைய பேர் மார்ட்டின். அவர் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர். இவங்க அம்மா ஒரு டீச்சராக இருக்கிறாங்க. இப்போ எல்லாம் சுமூகமாக தான் போய்கிட்டு இருக்கு ஆரம்பத்தில். ஆனால் கதாநாயகியுடைய அம்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்தை தன்னுடைய மகக்கிட்ட கன்வே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பல தடவை கால் பண்ணி பார்த்தோம். கதாநாயகியால் அட்டன் பண்ண முடியலை, அவங்க வேலை பொழு காரணமாக. இப்போ திருப்பி தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இவங்க அப்பா கால் பண்ணுறாரு கதாநாயகிக்கு. என்ன அப்படின்னா, உங்கள் அம்மா குளிக்கும்போது கொஞ்சம் சரக்க வேற அடிச்சுட்டு போய் கடைசியாக குளிக்க போகிறேன் அப்படின்னு போய் அங்கே கால் இடறி விழுந்து தலையில் ஹெவியாக அடிபட்டு அப்படிங்கிறாங்க, இறந்துட்டாமா. நீ தயவு செஞ்சு ஃபியூனரல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, அதுக்காக கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாரு. கதாநாயகிக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா நேற்று தான் என்கிட்ட ஏதோ ரொம்ப அவசரமாக பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு பல தடவை கால் பண்ணியிருக்காங்க. நான் திருப்பி கால் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா இப்படி கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா, ஆமாம்மா அதுக்கு என்ன பண்ண, நம்மளுடைய மனசுக்கு நெருக்கமானவங்களை லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு தருணத்தில் நம்ம இழந்து தான் ஆகணும், நீ கிளம்பி வா அப்படிங்கிறாரு. சரின்னு இப்போ இவங்களுடைய சொந்த ஊருக்கு கிளம்பி வர்றாங்க. வந்தால் சரி, இதை நீங்கள் போலீஸுக்கு சொன்னீங்களா அப்படின்னு சொன்னால், நான் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன்ப்பா. வீட்டுக்குள்ளே இருந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன். நான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத போலீஸும் என்னையும் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டாங்க. அதனால் இன்ட்ராகேட் பண்ணுறதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதனால் அவங்களும் கேஸ் இப்படி தான் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற லெவலில் தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த சென்ஸ் அவங்க சாட்டிஸ்ஃபைடு, ஓகே அப்படிங்கிற லெவலில் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ கதாநாயகி கேட்குறாங்க, சரி உங்களுக்கும் எனக்கு மட்டும் வச்சுப்போம் இந்த டிஸ்கஷனை, உண்மையாக சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு, அம்மா இப்படியெல்லாம் போய் விழுகிறாள் கிடையாது அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, அது எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம், ஒரு வாய் தகராறுன்னு வச்சுக்கேன். ஆனால் இதில் நான் கோவமாக எந்திரிச்சு நேராக நான் அட்டிக்கில் இருக்க என்னுடைய ரூமுக்கு போயிட்டேன். ஆனால் உங்கள் அம்மா ஹெவியாக குடிச்சிட்டு போய் குளிக்க போகிறேன் அப்படின்னு போனவ கால் இடறி கடைசியாக கீழே விழுந்து தலை முதல்ல வந்து தரையில் அடித்ததுனால அப்படியே உசுறு போச்சுமா, இதுதான் நடந்தது அப்படிங்கிறாரு. இப்போ கதாநாயகி கேட்குறாங்க, நான் உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி இந்த கேஸ் எடுத்த அந்த போலீஸ்காரங்ககிட்டையும் கேட்டேன், அவங்களும் இதே கதையை தான் சொன்னாங்க. எனக்கு இங்கே தான் டவுட்டே வருது, எங்கள் அம்மாவுக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது, எப்படி இப்படி ஒரு கதையை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்ல போக அவர் சொல்கிறாரு, இங்கே வர நீ உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் பஞ்சாயத்தாகி போய் நீயே வீட்டை விட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டேன். அதனால் 2 வருஷமாக நான் மட்டும்தான் உங்கள் அம்மாவோட இருக்கேன். அவளுக்கு எவ்வளோ மாற்றங்கள் இப்போ வந்து அவளுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ 2 வருஷமாக குடித்த மணியமாகத்தான் இருக்கிறா அப்படின்னு சொல்ல போக கதாநாயகிக்கு என்னவோ இல்லை, இவர் தான் ஏதோ அம்மாவை பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெவியான டவுட்டு அப்பா மேலேயே. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கார்லோஸ் அண்ட் டாரியோ அப்படிங்கிற 2 நபர் சேர்ந்து எழுதி இதை ரோஜர் குவல் இயக்கியிருக்காப்புல. ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படத்துக்கு தேவையான எது இருக்குதோ இல்லையோ அந்த ஸ்லோனஸ் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படங்கள் எல்லாம் சும்மா மெதுவாக உருட்டி எடுத்துகிட்டு போவாங்க, கடைசியில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு பெரிய ட்விஸ்ட்டை கொண்டு வந்து உள்ளே வைப்பாங்க. இதில் ட்விஸ்ட் இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் பின்னாடி அது இருக்கட்டும். ஆனால் அந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. இதை தெளிவாக நான் இங்கே சொல்லிடுறேன். இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச 2 விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று மேக்கிங் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக ஜுவானோடைய சினிமோட்டோகிராஃபி செம்மையாக இருந்தது. டிஐ டீமும் அந்த டார்க் டோனை படம் நெடுகளும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, என்னவாக இருக்கும், அம்மாவுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கதாநாயகிக்கு அப்பா மேலே இருக்கக்கூடிய அந்த சந்தேகம் ஒரு பக்கம். எப்போ பார்த்தாலும் இவர் அட்டிக்கில் இருக்க அந்த ரூம்லேயே போய் உள்ள கதவை சாத்திக்கிட்டு ஏதோ பண்ணுறாராம், என்ன பண்ணுவார் அப்படின்னு அவர் மேல் இருக்கக்கூடிய சந்தேகம் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை அந்த சந்தேக பார்வையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இல்லை யாரோ எதையோ ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் மறைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த கதைக்குள்ளே பண்ணியிருக்காங்க. அதை குறிப்பாக விஷுவலாக அதை கொண்டு வந்திருக்காங்க பல இடங்களில். இன்னொரு பக்கம் பர்ஃபார்மன்ஸு, ஸ்டெஃபனி மேக்னின் அவங்க தான் கதாநாயகியாக ரூத் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காங்க. ஜோஷ் கோரனாடோ அவர் தான் மார்ட்டின் அப்படின்னு கதாநாயகியுடைய அப்பாவாக பண்ணியிருக்காரு. இது போகவே இன்னும் 2-3 கதாபாத்திரங்கள் தான். ஒன்று கதாநாயகியுடைய அம்மா, அவங்க ஒரு 2 சீனுக்கு தான் வருவாங்க படத்துடைய ஆரம்பத்தில். நம்ம கதாநாயகியுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ஒரு கதாபாத்திரம் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கோம் R1. இன்னொரு பக்கம் அவங்க அப்பாவோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஒரு லேடி ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு தான் படத்தில் மொத்த கதாபாத்திரங்களே. ஒரு மினிமலிஸ்டிக் ஃபிலிம் தான் இது. ஒரு படமாக ஒரு மினிமலிஸ்டிக் ஃபிலிமாக வந்து எந்த அளவுக்கு வந்து கன்சீவ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஓகே தான், அதெல்லாம் சரி தான். ஆனால் நீங்கள் கதையை முதல்ல எங்கே ஆரம்பிச்சிங்க? ஹீரோயினுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்களுடைய மரணத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு கதாநாயகிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம். அதுவும் இதுக்கு காரணமான அந்த காரண கர்த்தாவே நம்ம அப்பாவாக தான் இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லி தானே கதையை ஆரம்பிச்சிங்க. இப்படி ஆரம்பிச்சுட்டு
ஒரு அரை மணி நேரம் போகிறதுக்குள்ள, இதுவே ஒரு 1.25 மணி நேரம் படம் தான் வச்சுக்கோங்களேன், அரை மணி நேரம் தாண்டதுக்குள்ள அதை அப்படியே அவுத்து விட்டாங்க நமக்கு. இவங்க அம்மாவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி எங்கேயுமே தெளிவாக இவங்க சொல்லவே கிடையாது. படத்தில் அப்பப்போ அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை உண்மையை சொல்லுங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு அப்பா கிட்ட கதாநாயகி கேட்குறதும், இங்கே பாருமா இதான் நடந்துச்சு அப்படின்னு அவர் சொல்கிறதும், இதையே தான் திருப்பி திருப்பி சொல்கிறாங்களே தவிர உண்மையாகவே அந்த அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை கொலை செய்யப்பட்டாங்களா, இல்லை அது ஒரு ஆக்சிடெண்ட்டா, எதுக்குமான கிளியர் கட்டாக எந்த ஒரு விஷயமே இவங்க இந்த கதையில் போர்ட்ரே பண்ணவே கிடையாது. இதனாலேயே கதையவே இங்கே தானே ஆரம்பிச்சிங்க, அதை விட்டுவிட்டு எதுக்கே தேவையில்லாத கதைக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் நமக்கு. இன்னொரு பக்கம் கதாநாயகியுடைய அப்பா இருக்காரு, அவர் அட்டிக்கில் ரூமை சாத்திக்கிட்டு எதையோ பண்ணுறார் அப்படின்னு புதுசாக பில்டப் பண்ணுவாங்க ஆரம்பத்துலேருந்து. கடைசியில் இவங்க சொல்கிறத பார்த்தீங்கன்னா, ஏன்பா இதுக்கா இவ்வளோ பில்டப்பு, முடியலப்பா அவங்களாம் வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காங்க அந்த மேட்டரில். சரி ஓகே, இது ரெண்டையாவது ஆரம்பத்திலேருந்து வடையை சுட்டுக்கிட்டே வந்தாங்க. ஓகே, பின்னாடி கடைசியில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பையன் ஒருத்தன் சைக்கிளோடு எந்திரிச்சு வெளியே போனவன் தான், எடுத்துகிட்டு ஓட்ட போகிறேன்னு போனவன் தான், அதோட ஆளை காணோம். இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பல பசங்க இந்த மாதிரி காணாம போயிருக்காங்க அப்படின்னு ஒரு கதையை கட்டுவாங்க. அந்த போன பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு அதுக்கு ஒரு கதையை கட்டி முடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சரி, இதைத்தான் விட்டுட்டேன், அந்த கதையவாது ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் மோடில் எந்த அளவுக்கு பரபரப்பாக சொல்லணுமோ அப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா. உப்புக்கு சப்பே இல்லாமல் அந்த கதையும் சும்மா 2 சீன் தான் சொல்லுவாங்க. முன்னாடி அந்த பையன் காணாமல் போனேன் சைக்கிளோடனே, பின்னாடி அந்த பையனுக்கு என்னாச்சு அப்படிங்கிறத ஒரே சீனில் முடிச்சிருவாங்க. அப்போ என்ன தாண்டா அந்த படத்தில் சொல்ல வந்தீங்க அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு கடுப்பாகி போகுது படம் பார்த்து முடியும் போது. அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. அடல் கானடை பொறுத்தளவுக்கு செக்ஷுவலாக ஹெவியான அந்த மாதிரி சம்பவங்கள் உள்ளே இருக்குது. இது ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு படம். சரி, இந்த படத்தை பார்க்கலாமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம தமிழ் டப்பிங் ரசிகர்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான சைக்கலாஜிக்கல் த்ரில்லராக இருந்துச்சுன்னா என்ன பண்ண அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் பார்த்தேன். ஆனால் நீங்கள் பார்க்காம இருக்கிறதே சேமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்த ஒரு படம் இது. இங்கே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன், நம்ம ஆளுங்க அப்புறம் நல்ல படம் இல்லாட்டினா எதுக்கு போய் தேவையில்லாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி அப்படின்னு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுறதும் உண்டு நம்ம சேனலில். அந்த நபர்களுக்கு தெளிவாக என்ன சொல்ல வர்றேன்னா, நியூ ரிலீசஸ் எல்லா படமும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம விமர்சனம் பண்ணுவோம். இது நெட்ஃப்ளிக்ஸில் நேற்று தான் வெளியான ஒரு படம், புது படம், தமிழ் டப்பிங்கில் இருக்குது அப்படிங்கிறனால தான் நான் பார்த்து சொன்னேன். நான் விமர்சனமே பண்ணாமல் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. பல பேர் ஆகா தமிழ் டப்பிங்கில் ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லரா அப்படின்னு என்ன மாதிரியே 1.25 மணி நேரம் உட்காந்து உருட்டுன்னு உருட்டி விட்டு கடைசியில் வெறுப்புடி உச்சியில் போய் படத்தை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது எதுக்கு? அதனால் அவங்களுக்கு தயவுஞ்சு பார்க்காதீங்கப்பா அப்படின்னு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ரிவ்யூ வீடியோவே. புது படங்கள் எல்லாமே நல்லா இருந்தாலும் இல்லைனாலும் முடிஞ்ச அளவுக்கு அதை கவர் பண்ணி அது எப்படி இருக்குன்னு சொல்லிடுவோம். அதனால தான் இந்த விமர்சனம் ஞாபகத்தில் இருக்கட்டும். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.